இப்படி இருக்க கோடுகள். சரியா? இது என்ன பண்ணுவாங்க, ஒரு டிகிரிக்கு ஒரு கோடுன்னு சொல்லிட்டு மொத்தம் 360 டிகிரி நம்ம தெரிஞ்சிருக்கும். கிராஃப்ல வரைவோம். இப்படின்றது என்னது, 90 டிகிரி. இந்த கோடு ஒரு குவாட்ரண்ட்ன்றது மொத்தமா பாதி அரைன்றது, இது ஒரு 90, இது ஒரு 180 டிகிரி. இந்த 180 360 டிகிரி. மொத்தமா ஒரு ஒரு வட்டன்றது எத்தனை டிகிரி உள்ளடக்கும் அப்படின்னா 360 டிகிரியா உள்ளடக்கும். சரி, அப்ப இது மாதிரி கோடுகள்ல இது லாங்கிடியூட் லைன் சொல்லுவோம். லாட்டிடியூட்ல பூமி மைய கோடு, ஈக்வேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஆர்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வகைப்படுத்துவாங்க. சரியா? இது எதுக்காக சார் அப்படின்னா, அமைவிடத்தை பூமியில இருக்கிற கண்ட்ரிஸோட அமைவிடத்தை சொல்றதுக்கும் லாட்டிடியூட் லைன்ஸ் பயன்படுத்தும். லாங்கிடியூட் எதுக்கு முக்கியமா தேவைப்படும்னா, நேர கணக்கிடுதலுக்கு தேவைப்படும். சரியா? சரி, எப்படி நேரத்தை கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் டைம். யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் டைம்னா மொத்த உலகத்துக்கு என்ன பண்ணணும், நேரத்தை வந்து பொதுவான ஒரு நேரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாங்க, 1885ல லண்டன்ல போற, லண்டன் அமைவிடமா கொண்டு இருப்பிடமா கொண்டு என்ன பண்றாங்க, 0 டிகிரி கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை கோடை நிர்ணயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நேரத்தை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொன்றும் என்ன பண்ணுங்க, 360 டிகிரி ஒரு மொத்தமா இருக்குன்னா அதை என்ன பண்ணுங்க, 360 360 கோடுகளா என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன கோடுகளா பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சின்ன சின்ன கோடுகளா பிரிச்சுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள்னா 24 மணி நேரம். அப்ப இதை வந்து சின்ன சின்ன கோடுகளா பிரிச்சுட்டாங்களா, இப்ப பெரிய கோடுகளா பிரிக்கணும். சரியா? சின்ன சின்ன கோடுகளா இருக்கு, இப்ப பெரிய கோடுகளா பிரிக்கணும் அப்படின்னா இது எத்தனை பகுதியா பிரிக்கணும்னா 360 24 பகுதிகளா பிரிக்கணும். அப்படின்னு டிவைட் பண்ணீங்கன்னா 15 டிகிரி வந்துடும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா 15 டிகிரிக்கு ஒரு 15 டிகிரியா, இப்ப சின்ன சின்ன கோடுகள் இடையில இருக்கும், அப்படி இப்படி அதை விட்டுருங்க. இப்ப 15 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், 15 டிகிரிக்கு ஒரு கோடு, அடுத்தது இன்னொரு 15 டிகிரிக்கு ஒரு கோடு, அப்ப இன்னொரு 15 டிகிரிக்கு ஒரு கோடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எத்தனை கோடு போடுறாங்கன்னா 24 கோடு போடுறாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இங்கதான் சன் இருக்கு, சூரியன் இருக்கு. என்ன பண்றாங்க, இது ஒரு டார்ச் மாதிரி வச்சுக்கோங்க, இது வந்து ஒளிர் வீசுது. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த பூமி சுத்தி வருது, சுத்தி வரும்போது நேரத்தை நம்ம கணக்கிடணும். அப்ப என்ன பண்றோம்னா, இந்த டார்ச் லைட் இருக்குல்ல, இந்த பூமி சுத்தி வருது, 24 கோடுகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணுது, இந்த ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு இடைவெளி எவ்வளவு, 15 டிகிரி இருக்கு. அப்ப இதை கடக்கிறதுக்கு எவ்வளோ, 1 மணி நேரம் எடுத்துக்குது. இந்த பால் இருக்குன்னா, அந்த பால் வந்து டார்ச் லைட் இருக்கு, இந்த பால் இருக்கு, பாலை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, சுத்துறீங்க. ஒரு கோட்டுல இருந்து இன்னொரு கோட்டுக்கு போறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்குது. அதே மாதிரி 24 கோடுகளை கடக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் எடுத்துக்குது, 24 மணி நேரம் எடுத்துக்குது. புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மொத்தம் 360 டிகிரி. அப்போ சின்ன சின்ன கோடுகள் இருக்கு, அதை 24 மணி நேரம் ஒரு நாளைக்குன்றதுனால 24 என்ன பண்றோம், பெரிய கோடுகளால அதை பிரிக்கிறோம். அப்ப 24 பகுதியா இதை பிரிச்சா என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு பெரிய கோடுக்கும் இடையில ஒரு மணி நேரத்துக்கும் இடையில 15 என்னது, சின்ன சின்ன கோடுகள் அமையுது. 15 சின்ன சின்ன கோடுகள் இருக்கு. அப்ப 1 மணி நேரம்ன்றது 60 நிமிஷம். சரியா? அப்ப 1 மணி நேரத்தை 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டு 15 கோட்டை கடக்கிறதுக்கு. அப்போ ஒரு கோட்டை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் அப்படின்னா 15 × 4 போட்டீங்கன்னா என்ன ஆகும், 4 முறை வரும், 4 மினிட்ஸ். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு சின்ன கோட்டை கடக்க 360 டிகிரி இருக்கா, ஒரு சின்ன கோட்டை கடக்க எத்தனை நிமிஷம் எடுத்துக்குன்னா 4 நிமிஷம் எடுத்துக்குது. சரியா? இதைதான் கணக்கிடுறாங்க. 360 பெரிய 360 சின்ன கோடுகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணுன்னா 24 மணி நேரம் கணக்கிடப்படுது. அப்ப ஒரு மணி நேரத்தையும் கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம், ஒரு மணி நேரத்தையும் ஒரு பெரிய கோடையும் கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குன்னா 1 மணி நேரம் எடுத்துக்குது. 1 மணி நேரத்துல எத்தனை டிகிரினா 15 டிகிரி கிடக்குது. சரியா? அப்ப இப்படிதான் என்ன பண்றோம், கணக்கிடுறோம். சரி, இந்தியா இருக்கு. இந்தியாவில் எப்படி சார் ஸ்டாண்டர்ட் டைம் கணக்கிடுறோம் அப்படின்னா, இந்தியாவை என்ன பண்ணுது, இந்தியா இருக்கு. சரியா? இப்ப என்ன பண்றாங்கன்னா 82.5 டிகிரி, 82.5 டிகிரி, 82.5 டிகிரி, 82.5 டிகிரி என்ன பண்ணுதுன்னா இந்தியாவை சமபாதியா பிரிக்குது இந்த 82.5 கோடு. அப்ப என்ன பண்றேன்னா 82.5 கோடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லண்டன்ல 0 டிகிரி வேணா, இதுல என்ன சொல்றாங்கன்னா ஈஸ்ட் கெயின்ஸ் வெஸ்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த லண்டன்ல இருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், நேரம் கூடிக்கிட்டே போகும். ஒரு கோட்டுக்கு 4 நிமிஷம் கூடிக்கிட்டே போகும். வெஸ்ட் நோக்கி, மேற்கு நோக்கி நகர்ந்தா 4 நிமிஷம் ஒரு கோட்டுக்கு குறைஞ்சிட்டே போகும் அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண, லண்டன்ல இருந்து இந்தியா வந்து எங்க இருக்கு அப்படின்னா 82.5 டிகிரி
சரி, அங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணா 82°, 1° கடக்கிறதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்குது. அப்ப 82.5 இன்ட்டு 4 போடுறோம். அப்ப என்ன வரும்? ஐநாங்கிறது 0, 2, 10, 0, 33. அப்ப 330 நிமிஷம் எடுத்துக்குது. அப்ப 330 நிமிஷம் டிவைட் பை 60 போட்டீங்கன்னா மணி நேரத்துல கணக்கிட்டீங்கன்னா IR 30. அப்ப 300. 5 மணி நேரம்ன்றது 300 வினாடிகள். அப்ப மீதி 30. 5 hour 30 minutes. அப்ப நேரம் கணக்கிடுறது நீங்க எங்கன்னா பழைய போன்லாம் வச்சிருப்போம். அப்ப டைம் செட் பண்ணும்போது +5 hour 30 minutes போடும். ஏன் பிளஸ்னா பிளஸ்ன்ற காரணம் என்ன? லண்டன்ல இருந்து இந்தியா கிழக்கு திசையில இருக்கு. அப்ப கிழக்கு நோக்கி நகரும் போது என்ன ஆகும்? மணி நேரம் கூடும். அப்ப லண்டனுக்கும் நமக்கும் எவ்வளவு நேர வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா 5.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். கடந்த டிஎன்பிசி கேள்வி கடந்த ஆண்டுகள்ல கேட்டாங்க. என்னன்னா லண்டன்ல 1 மணி அப்படின்னா இந்தியாவில் எத்தனை மணி இருக்கும் அப்படின்னா எல்லாருமே 5.5 மணி இருக்கும், 5.5 மணின்னு இருக்கும். அங்க 0ல இருந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆரம்பிச்சாதான் இங்க 5.5. அங்க 1 மணின்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்க என்ன இருக்கணும்? 5.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கணும். அப்ப இங்க 6.5 மணி, இந்தியாவில் 6.5 மணி இருக்கும் அப்படின்னு போகணும். நிறைய பெரும்பாலான மாணவர்கள் என்ன பண்ணாங்க? 5.5 மணின்னு போட்டு வச்சாங்க. அது தவறானது. இப்படிதான் நேரத்தை என்ன பண்றாங்க? கணக்கிடுறாங்க. சரியா? ஷார்ட்டா சொல்றேன், கவனமா கவனிச்சுக்கோ. ஒருவேளை புரியலன்னா திரும்பவும் ஷார்ட்டா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. என்ன பண்றாங்கன்னா 360 சின்ன கோடுகளா வரையப்படுது. அந்த 360 கோடுகள்ல 24 மணி நேரம்ன்றதுனால 24 பெரிய கோடுகள் போடும். ஒவ்வொரு கோடையும் கடக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்குது. அப்ப மொத்தம் ஒரு சுத்து வர்றதுக்கு பூமி ஒரு சுத்து வர்றதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்குது. அப்ப என்ன பண்ண? இது 24 பகுதியா பிரிக்கலாம் அப்படின்னு 360 24ஆல பிரிக்கிறாங்க. அப்ப என்னது? ஒவ்வொரு பெரிய கோட்டுக்கும் நடுவில் 15°, அதாவது 15 சின்ன கோடுகள் இடம்பெறுது. சரியா? இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய கோட்டை இன்னொரு பெரிய கோட்டையும் கடக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்குது. இதுக்கு இடைவெளியில எத்தனை சின்ன கோடுகள்னா 15 சின்ன கோடுகள். அப்ப 60/15 போடுறோம், 4. அப்ப 15 கோடுகளை கடக்கிறதுக்கு 60 நிமிஷம் எடுத்துக்குது. அதனாலதான் என்ன பண்றோம்? 60/15 போடுறோம். போட்டோடனே என்ன ஆயிடுது? 4 அப்படின்னு. ஒரு கோட்டை கடக்கிறதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்குது. சரி, அதன் அடிப்படையில தான் லண்டன்ல இருந்து இந்தியாவோட நேர கணக்கிடுறோம். அப்ப 82.5°, இந்தியாவில் 82.5°ன்றது கணக்கிடப்படுது. அப்ப 82.5° அப்படின்றது ஒவ்வொரு கோட்டுக்கும் 4 நிமிஷம்ன்றதுனால 4ஆல பெருக்கிறோம். அப்ப என்னது? 330 நிமிடங்கள் வருது. அப்ப மணி நேரத்துக்கு கம்மினா 5 மணி 30 நிமிடம் அப்படின்னு ஆகுது. இப்ப பிளஸ் போட்டிருப்போம். ஏன்னா ஈஸ்ட்ல லண்டன் வந்து கிழக்கு திசை நோக்கிட்டாங்க தான் என்ன பண்ணுவோம்? நேரம் கூடும் அப்படின்றது. இதான் யுனிவர்சல் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லப்படுறது. புரியுதா? அடுத்தது எர்த் இன்டீரியர், பூமியோட அமைப்பு. அப்ப என்னன்னா பூமி இருக்குன்னா ஒரு பகுதி இப்படி வெட்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இது என்ன பண்றேன்னா கிரஸ்ட், மேண்டில், கோர். அப்ப என்னதுன்னா இது என்னன்னா கிரஸ்ட், இது வந்து மேண்டில், இது வந்து கோர், இது வந்து மேலோடு. அதான் மேலோடு, கவசம், உட்கரு அல்லது கரு அப்படின்னு குறிப்பிடப்படும். இதே 2ஆ பிரிப்பாங்க. கிரஸ்ட்ல அப்பர் கிரஸ்ட், லோயர் கிரஸ்ட், அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில், கோர்ல இன்னர் கோர், அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிப்பாங்க. சரியா? இந்த கிரஸ்ட்ல என்ன அதிகமா காணப்படும் அப்படின்னா சியால், சிலிக்கானும் அலுமினியம், சிலிக்கான் அண்ட் அலுமினியம். மேண்டில்ல சீமா, சிலிக்கானும் மெக்னீசியமும். இதெல்லாம் நிஃபி, நிக்கலும் ஃபெர்ரஸும், சியால், சிமா, நிஃபி. தான் பேசிக்கான ஃபர்ஸ்ட் பிரைமரி கொஸ்டின். இது என்ன வகையான தாதுக்கள் அதிகமாக? மேலோட்ல சியால், சிலிக்கானும் அலுமினியமும், மேண்டில்ல கவசத்துல சிலிக்கானும் மெக்னீசியமும், கோர்ல நிக்கலும் ஃபெர்ரஸும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அதுக்கு அடுத்தது என்ன கேட்பாங்க அப்படின்னா இது யாரு பெயர் சூட்டினது? இந்த கிரஸ்ட்ன்றது இது வரைக்கும் தான் வருது, அதாவது மேலோடுன்றது இது வரைக்கும் தான், கவசம்ன்றது இது வரைக்கும் தான் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா இதை சொன்னது யாருன்னா மொஹ்ரோவினிக் அப்படின்றவர். MOHOROVICIC, மொஹ்ரோவிக் அப்படின்ற மொஹ்ரோவிக் டிஸ்கவரி. அவர் தான் பெயர் சுட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா இதுதான் மேலோடு, இதுதான் திடப்பொருள்களா அமையுது. இது என்னது? இதெல்லாம் திடப்பொருள்களா அமையுது. இந்த கிரஸ்ட் பகுதி அப்படின்றத மேலோடு, நம்ம பூமி மேல நிக்கிறோம்ல, நம்ம இதுக்கு மேலதான் நிக்கிறோம். சரியா? அப்ப இந்த மேல் பகுதி இது வரைக்கும் தான் திடப்பொருளா இருக்கு. மேண்டில்ன்றது
கூழ்ம பொருளா இருக்கு, இது வந்து என்னது கூழ்ம பொருளா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் கூழ்ம பொருளா இருக்கு அப்படின்றது யாருன்னா குட்டன்பர்க்ஸ், GUTERNBURGS, குட்டன்பர்க்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா இந்த கவசம்ன்ற பகுதி இது வரைக்கும் கூழ்ம பொருளா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்கிறது கோர்ன்றது என்னதுன்னா நீர்ம பொருளை அதிகமான வெப்பத்திலையும் அதிகமான அழுத்தத்திலையும் என்ன பண்றாங்க பேக் பண்ணி வச்ச மாதிரி அதிகமான வித் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் அப்படின்றாங்க. என்னது இது திடப்பொருள், இது கூழ்ம பொருள், இது நீர்ம பொருள். நீர்ம பொருளா இருந்தாலும் அது என்ன பண்ணாங்க அதிகமான வெப்பத்திலேயே அதிகமான அழுத்தத்திலேயே என்னது டைட்டா பேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எரிமலை வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எரிமலை வெடிக்குதுன்னா எரி குழம்பு எங்க இருந்து வரும் அப்படின்றது டிஎன்பிசியோட கேள்வி. அப்ப கூழ்ம பொருளா இருக்க அந்த மேண்டல் வந்து என்ன பண்ணுவோம் வெளியேறும், இப்படி வெளியேறும் தான் என்ன பண்ணுவோம் அந்த எரி குழம்பு வெளியேறும். சரி, இப்ப என்ன இதுல வந்து டிஎன்பிசில யார் யார் வந்து டிஎன்பிசில என்ன கேள்வினா இது யாரு வகைப்படுத்தினான்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது அஸ்தனோஸ்பியர்னா என்ன, லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர்னா என்ன, லித்தோஸ்பியர்னா என்ன, அஸ்தனோஸ்பியர் அப்படின்னுவாங்க. லித்தோஸ்பியர் அஸ்தனோஸ்பியர் அப்படின்னு. லித்தோ அப்படின்னா பாறைகளை இருக்கும், ராக் அப்படின்றத குறிக்கும். அப்ப திடப்பொருள் அது குறிக்கும். அப்ப இந்த கிரஸ்டையும் அப்பர் மேண்டலையும், அதாவது மேலோடையும் கவசத்தோட மேல் பகுதி, இது ரெண்டுத்தையும் சேர்த்ததான் என்னது லித்தோஸ்பியர் அப்படின்றது. லித்தோஸ்பியர்னா என்ன, மேலோடையும் இந்த கவசத்தோட மேல் பகுதி சேர்த்ததுதான் லித்தோஸ்பியர். அஸ்தனோஸ்பியர்னா என்ன, அஸ்தனோஸ்பியர்னா மேண்டிலோட மேல் பகுதி, அப்பர் மேண்டில் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அஸ்தனோஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரு கேள்வியா இடம்பெறலாம். சரியா, இதை விட்டா வேற என்ன கேள்வியா இடம்பெறும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பெரும்பாலும் இவ்வளவுதான். அது திடப்பொருள், கூழ்மப்பொருள், நேர்மப்பொருள். இதுல சிலிக்கானும் அலுமினியம் இருக்கும், இதுல சிலிக்கானும் மெக்னீஷியம் இருக்கும், இதுல நிக்கலும் ஃபெரஸும் இருக்கும். இது வந்து என்னது லித்தோஸ்பியர்னா என்ன, அஸ்தனோஸ்பியர்னா என்ன அப்படின்றது. இதுதான் என்னது இன்னர் எர்த் இன்டீரியர். பூமியில என்ன இருக்கும் இது மாதிரியான பொருட்களாக தான் பிரிக்கப்படுது. இதுதான் லேஸா பிரிக்கப்படுது. சரியா, சரி. என்ன முக்கியமான கேள்வி, அதுதான் மறந்துட்டேன் நான் கேட்கறேன். இப்ப என்ன கேட்பாங்கன்னா இந்த கண்டத்திட்டு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம தட்டுகளோட நகர்வு நடக்குது. அப்ப தட்டுகள்ன்றது எது மேல மிதந்துட்டு இருக்குன்னா இது திடப்பொருள், இது கூழ்ம பொருள். அப்ப கூழ்ம பொருள் மேல என்ன பண்ணுது திடப்பொருள் மிதந்துட்டு இருக்கு, இது மேலதான் நம்ம இருக்கோம். அப்ப என்ன ஆகுது இங்க வந்து ஆற்றல் வெளியாச்சுன்னா அடுத்த தலைப்புல என்ன பண்ணுவோம் ஃபோர்ஸஸ் அப்படின்னு, ஆற்றல் வெளிப்பாடு, நிலநடுக்கம் எப்படி ஏற்படுது, எரிமலை வெடிப்பு எப்படி ஏற்படுதுன்ற அடுத்த தலைப்புல பார்ப்போம். அப்ப இது மாதிரி இங்க இருந்து ஆற்றல் வெளிப்படும் போது என்னன்னா இங்க தட்டுகளா பல கிலோமீட்டர் பல ஆயிரம் கிலோமீட்டர்களை சேர்த்தது ஒரு தட்டுகளா இருக்கும். அப்ப தட்டுகளோட நகர்வு, அப்ப தட்டுகள் நகர்வுதுன்னா என்னன்னா தட்டுகள் ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்கலாம், கன்வர்ஜென்ட் ஃபோர்ஸ். தட்டுகள் ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணிக்கலாம் இடிச்சுக்கலாம், இல்ல டைவர்ஜென்ட் இல்லைன்னா விலகி போயிடலாம். தட்டுகள் ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்கலாம் இல்லைன்னா விலகி போயிடலாம். ஆர்எல்ஸ் டிரான்ஸ்வர்ஸ், கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் ஆர் டிரான்ஸ்வர்ஸ், ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் வந்துடலாம். இது மாதிரி 3 விதமான மாற்றங்களால என்ன பண்ணுவோம் இந்த தட்டுகள் வந்து நகரும். அப்ப எங்க இந்த எர்த் இன்டீரியர் அப்படின்ற இடத்துல என்ன கேள்வி கேட்பாங்கன்னா இந்த தட்டுகள்ன்றது எதன் பகுதி மேல மிதந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த கவசத்தோட மேல் பகுதியில தான் என்ன பண்ணுது தட்டுகள் நான் மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதனாலதான் என்னது நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, சரி. எர்த் இன்டீரியர் பார்த்துட்டோம், டிஸ்கன்டினியூட்டி அதான் பார்த்துட்டோம், மோரோனிக் டிஸ்கன்டினியூட்டி, குட்டன்பர்க் யார் பெயர் சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் காம்போசிஷன் ஆஃப் கிரஸ்ட். இந்த கிரஸ்ட்ல அதாவது மேலோடுல வந்து என்னென்ன பொருட்கள் அமைஞ்சிருக்கு அதான் சொன்னேன். ஆக்சிஜன் வந்து 46% இருக்கு, சிலிக்கான் வந்து 28% இருக்கு, அலுமினியம் வந்து 8% இருக்கு, அயன் வந்து 6% இருக்கு. இது நிறைய முறை வந்து குரூப் 2 மற்றும் குரூப் 1 தேர்வுல கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா வரிசைப்படுத்த சொல்லுவாங்க, எதுக்கு அடுத்து எதற்கு அது அளவை பொறுத்து வரிசைப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படின்னு இருக்கு. இப்போ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படின்னா பூமி இருந்திருக்கு, பூமி இருக்கு. இது மாதிரி முதல்ல பூமி என்ன பண்ணுவோம் இந்த நிலப்பகுதி அதை சுத்தி நீர்ம பகுதி அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலப்பகுதிக்கு என்ன சொல்றாங்க பேஞ்சியா, பேஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இதை சுத்தி நீர்ம பகுதி என்னன்னா பாந்தலாசா, பாந்தலாசா, பேஞ்சியா பாந்தலாசா அப்படின்னு இருக்கு. சரியா, அப்ப என்னன்னா இது என்ன இருக்கு நாளடைவில் பிரிஞ்சு போயிருக்கு. கண்டங்கள் பாத்தீங்கன்னா இருக்கும், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அது மாதிரி என்ன பண்ணுவோம் ஆப்பிரிக்கா, அது மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும், ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன பண்ணிருக்கு இந்த 0 டிகிரி ஈக்குவேட்டர் வச்சுக்கலாம். இப்ப வட துருவத்தை நோக்கி சிலது நடந்திருக்கு, என்ன பண்ணுவோம் தென் துருவத்தை நோக்கி சில பகுதிகள் நடந்திருக்கு. அப்படின்னா இதை என்ன சொல்றாங்க அங்கானா
அண்டு கோண்ட்வானா, அங்கானா அண்டு கோண்ட்வானா அப்படின்னு பெயர் சொல்றாங்க. இப்ப கண்டங்கள் என்னது, வட துருவத்தை நோக்கி நகர்றதுக்கு தென் துருவத்தை நோக்கி அங்கானா மற்றும் கோண்ட்வானா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இடையில என்ன கடல் அமைஞ்சிருக்குன்னா டெத்திஸ் கடல் அப்படின்றது என்ன இருக்கு அமைஞ்சிருக்கு. சரியா, இதுதான் என்னது கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. இது சொன்னவர் யாருன்னா ஆல்ஃபர்ட் வெஜ்னர் அப்படின்றது தான். ஆல்ஃபர்ட் வெஜ்னர் தான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாம். இதுதான் மொத்தமா நம்ம காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துல இருந்து ஒவ்வொரு தலைப்புகளும் என்ன பண்ண போறோம், தெள்ள தெளிவா மாணவர்களுக்கு புரியும் விதமா நம்ம என்ன பண்ண போறோம்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோஸ் தினசரி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.